இருக்கும்பொழுது நீங்க இந்த படத்துக்கு ப்ரொடியூசராகவும் வேலை பார்த்துருக்கீங்கன்னும் பொழுது what is your take on the issue? Do you think the environment is conducive for small films or certain things need to be addressed? If so, what are they? I think the first best thing what we have to understand to make small films or big films is like first we have to learn from Malayalam industry because as a team they all come எல்லாருமே டீமா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்கன்னா ஒரு ஆக்டராகவும் இருக்கிறாங்க, ஒரு சினிமாட்டோகிராஃபரும் இருக்கிறாங்க, எடிட்டராகவும் இருக்கிறாங்க, ரைட்டராகவும் இருக்கிறாங்க, டைரக்டராகவும் இருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமல் பாய்ஸில் நடித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஒரு எடிட்டர் ஒரு ரைட்டர். ஸோ ஐ ஃபீல் இன்னும் இந்த மாதிரி கூட்டமைப்பில் எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணா, இப்போ நான் ஒன்லி ஆக்டிங் தான் பண்ணுவேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதாகிடும். பிகாஸ் இன்னைக்கு வந்து யூ நீட் மல்டிபிள் ஸ்கில் செட் டு பி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் கர்நாடகாவில் கூட நம்ம சூ ஃபேமிலி அப்புறம் அந்த ரிஷப் ஷெட்டி அவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு கூட்டமைப்பில் ஓகே நீ இந்த ஜானரில் பண்ணுறியா நான் இந்த ஜானரில் பண்ணுறேன். ஐ ஃபீல் வி ஹாவ் டு ஃபார்ம் அ கம்யூனிட்டி தேன் ஃபார்மிங் தேர். எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஒரு பெரிய ஷிப்பில் போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் ஐ ஃபீல் வென் யூ இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அது எதுக்கான ப்ராப்ளம் வந்து அந்த ஷிப்பில் இருக்கிற பொருள், அதாவது அந்த ஷிப்பில் இருக்கிற ஸ்கிராப்பை உடச்சி சின்ன சின்ன போட்ஸில் போகணும்னு பார்க்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் வென் யூ கோ ஆஸ் அ பிக் டீம், ஸோ அதனால தான் இந்த ஒரு பெரிய டீமோட நம்ம போகும்போது ஸோ வி ஃபீல் எல்லாரோட கோஆப்ரேஷன் இருந்தால் ஒரு என்ன படமாக இருந்தாலும் சரி 45 டேஸ்க்கு மேலே ஒரு படம் எடுத்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாஸ் வரும். நீங்கள் பெரிய பட்ஜெட் படம் ஒரு 100 கோடி ரூபாய் படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட அது 45 டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க. நீங்கள் ஒரு 4 கோடி ரூபாய் படம் எடுத்தால் கூட அது 45 டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க. ஏன்னா ஒரு 45 டேஸ்க்கு மேலே போனால் அந்த வட்டி தாங்காது. பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஃபேமிலி, ஃப்ரம் அ ஃபினான்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் நோ ரீசன். எந்த டெக்னீஷியன் கையிலையும் போகிறதில்ல அந்த காசு, எந்த ஆர்டிஸ்ட் கையிலையும் அந்த காசு போகிறதில்ல, ஃபுட்டேஜ் தான் இதாகுது. அண்ட் இந்த மோர் படத்தை வந்து லேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைனான்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் ஏறுது, படமும் பழசாகுது, மக்களோட அதாவது ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸோட உழைப்பும் கொஞ்சம் லைட்டாக ஸ்டேல் ஆகுது. ஸோ கல் சூடாக இருக்கும்போதே தோசை போட்டணும், தோசை சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுடணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஆல் த ப்ரொடியூசர்ஸ் டு செட்டை இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்கும்போதே படத்தோட ரிலீஸ் மந்த் அட்லீஸ்ட் கொடுங்க, டேட் வேண்டாம், அட்லீஸ்ட் ரிலீஸ் மந்த் கொடுத்தீங்கன்னா மற்ற பீப்புள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க.